வெல்கம் டு அருணை டிஎன்பிஎஸ்சி. நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் நிதி ஆணையக்குழு தலைவர்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசெண்ட் டேஸில் இந்த கொஷின் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் இல்லை டேரக்ட் கொஷினாக கூட கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது அப்படின்றது நல்லது. ஓகேங்களா? நிதி ஆணையக்குழு தலைவர்கள் லிஸ்ட் ஸோ எந்த ஆண்டு எந்த குழு எத்தனையாவது குழு இந்த தலைவர் யார் அப்படின்றது கேட்டுருவாங்க. ஸோ இது நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சின்ன ஒரு ஸ்டோரி தான். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க. ஸோ அந்தளவுக்கு மறக்காது. செம்மையான ஒரு ஸ்டோரி பாருங்களேன். இப்போது முதலாவது நிதிக்குழு தலைவர் யோகி பாபு. முதலாவது நிதிக்குழு தலைவர் யோகி பாபுவும் சந்தானமும் சமந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு மன்னார்குடிக்கு போகிறாங்க. யோகி பாபுவும் சந்தானமும் சமந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு மன்னார்குடிக்கு போகிறாங்க. என்ன அப்படின்னா மகாவீர் ஜெயந்தி இந்த தினத்தையொட்டி ஒரு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவுக்கு இவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆனந்தமாக ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு சாலட் சாப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக என்ன அப்படின்னா விழாவை அடைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? அங்கே வரவேற்பு உரை நடத்துகிறாங்க. வரவேற்பு உரையில் வானளவுக்கு புகழ் எட்டணும் அப்படின்றாங்க. வானளவுக்கு புகழ் எட்டணும் அப்படின்றது வரவேற்பு உரை அப்படின்றது நிகழ்த்துறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சால்வை போத்துறாங்க. அப்படியே விழாலாம் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக முடிஞ்சிட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு தானே அப்படின்ற மாதிரி பந்திக்கு முந்திக்கணும் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா பத்தாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி யோகி பாபு பந்திக்கு முந்தி பந்தியில் போய் ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துட்டு அங்கே போட்டா என்ன போடுறாங்க அப்படின்னா குஸ்காவையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒரு வழியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. 3 பேரும் ரெண்டாவதாக இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே ஆக்டர் விஜய் இருக்கார். ஸோ அவரை மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தயாராகிறாங்க, கிளம்புறாங்க. திரும்ப போகும்போது என்ன அப்படின்னா அதே தான் காரில் ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. அது ஒரு காட்டு வழி பாதை. அங்கே என்ன அப்படின்னா திடீர்னு சிங்கம் அட்டாக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? சிங்கம் அட்டாக் பண்ணிடுச்சு. அப்படியே இவங்க 3 பேரையும் அப்படியே ஒரு லுக் விட்டு பார்க்குது. யாரா அவங்க அப்படின்ற மாதிரி பார்க்குது. சமந்தா பார்த்துட்டு பெரிய பணக்காரியாக இருப்பா போல் அப்படின்ற மாதிரி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிச்சு போல் சிங்கம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே எதுவும் பண்ணாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ அரவிந்த் பணக்காரியா 16வது நிதிக்குழு ஆணைய தலைவர். எப்போ 2023 டிசம்பர் 31 நியமிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. 15வது என்கே சிங்கு. இந்த சிங்கம் பாஞ்சு வந்தது அப்படின்னு போச்சுக்கோங்க. சிங்கம் பாஞ்சு வந்தது. அதனால் 15வது நிதிக்குழு சிங்கம் என்கே சிங்கு. ஸோ நியமனம் செஞ்ச ஆண்டு பாருங்களேன். 1வது முதல் நிதிக்குழு அப்படின்றது 1951. ஸோ 1 இது தெரியும். 4வது நிதிக்குழு 1964 பாருங்கள். 7வது 1977. அதுக்கடுத்தது 12வது பாருங்கள் 2002. ஸோ 15வது பாஞ்சு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாஞ்சு வந்தது அப்படின்ற மாதிரி சிங்கு. அப்புறம் 16வது 2023 முன்னாடி 2017. ஸோ இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாதிரி காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு 2 இந்த லாஸ்ட் 1995 இப்போ 2030 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 வருஷம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இடையில 74 to 89 இதுவும் 5 வருஷன்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த இடையில இருக்க 3ம் இந்த 9வது நிதிக்குழு இது மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நிதிக்குழு ஈஸியாக இந்த எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ பாருங்களேன். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 பக்கமும் 6 தான். மன்னார்குடி போனேன்னு வச்சுக்கோங்களேன் 2 பக்கமும் 6 தான் அப்படின்ற மாதிரி 6னா 1966 ஸ்டார்ட் ஆகி 1969. ஓகேங்களா? இப்போ சமந்தா வராங்க அப்படின்னும் போது எல்லோரும் அரண்டு போய் பார்க்குறாங்களாம். ஓகேங்களா? சமந்தாவை வராங்க சீஃப் கெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் அரண்டு போயிருக்காங்களாம் மன்னார்குடியில். ஓகேங்களா? 6/2/62. ஸோ பாருங்களாம். இப்போ அந்த சாவில் போத்துறாங்க இல்லையா? அந்த சாவில் போத்திட்டு பேருக்கு அது ரேட்டு பார்த்தா 89 ரூபா தானா. 89 ரூபா சாவில் போத்திட்டு என்னடா இதுக்கடா நாங்கள் எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்களாம். ஸோ 89. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது அப்படியே உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன். யோகி பாபுவும் சந்தானமும் சமந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு மன்னார்குடிக்கு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா மகாவீர் ஜெயந்தியொட்டி ஒரு விழா. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டு போகும்போது ஆனந்தமாக ரொட்டி சாலட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக விழாவுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு வானளவுக்கு புகழ
எட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாப்பிட போத்துறாங்க. நம்ம யோகி பாபா பந்திக்கு முந்திக்கணும்னு போய் உட்காந்துட்டாரு. அங்கே போனால் உஸ்கா தான் போடுறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே கிளம்புறாங்கன்னா 2வதாக ஸ்ரீரங்கம். எப்போ அப்படின்னா 2002 ரைட்டா. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யாரை மீட் பண்ணேன் அப்படின்னா விஜயை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது ரொட்டி சாப்பிட்றாங்க. திடீர்னு சிங்கம் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த சிங்கம் விட்டுட்டு பணக்காரியாக இருப்பா போல் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுச்சு. ஸோ 16வது நிதிக்குழு தலைவர் வந்து பணக்காரியா, அரவிந்த் பணக்காரியா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் வச்சு தான் இதுக்கு அப்புறமேட்டா வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவும் வந்து இருக்கும். ஸோ ஓகே பாருங்கள். பாய். தேங்க்ஸ்.